அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசுவின் 2வது அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்பது விஜய் திட்டப்படி நடக்குமா பதவியேற்பு, இதுதான் தலைப்பு. முதல் அமர்வில் பங்கேற்ற விருந்தினர்களே கலந்து கொள்கிறார்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரியன், திட்டமிட்டபடி நடக்குமா பதவியேற்பு அப்படின்றதுல இன்றைக்கு நிறைய நியூஸ் வந்தது. நாளை வந்து நேரு ஸ்டேடியம் பதவியேற்க உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி, அப்புறம் ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த தகவலும் இல்லை. அதற்கு முன்பு ஆளுநர் பேசியதா ஒரு ஆடியோ நம்ம கேட்டோம். அதில் அவர் வந்து எனக்கு பர்சன்டேஜ் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நம்பர் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிற காணொலியும் பார்த்தோம். அதன் பிறகு நடந்த விஷயம்ன்றது காங்கிரஸ் எதிர்வினை ஆற்றுகிறது. பாஜக அழுத்தம் கொடுக்குது, விஜயை பதவியேற்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம். ஜோதிமணி அவங்கெல்லாம் ட்வீட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? இல்லை, இந்த கவர்னருடைய அதிகாரம், அதாவது இந்த மசோதாக்கள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு அமைச்சரவையோ சட்டமன்ற தீர்மானங்களோ நிறைவேற்றி அமைச்சா அவர் 2வது அமைச்சா கைது போட்டு ஆகணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்கும்போது, இந்த பதவியேற்பு விழா இருக்குல்ல, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு புது அரசை வந்து வைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கவர்னருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கிரிஷனரி பவர் நிறையா இருக்குது. இப்போது தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சி மெஜாரிட்டி, இப்போ ஒரு கட்சி பெற்றுதுன்னா பிரச்சனை இல்லை, மெஜாரிட்டி பேராது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை கூப்பிடுறதா வேண்டாமா, அந்த கட்சி ரிக்வயர்ட் நம்பரை கொண்டு வருமா வராதா, அதெல்லாம் அவர் இப்போ 107 118 அவர் மாற்ற முடியுமா விஜயால, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கவர்னர் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் போட்டு ஒரு வாரத்திலே போச்சுன்னா மறுபடியும். ஆனா இதுல இங்க என்ன பிரச்சனைனா, இங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிற தாவேகா 107 இடங்களை பெற்றிருக்கிற தாவேகா, அதுக்கு 11 இடங்களை மேனேஜ் பண்றது வந்து ஈஸி. அடுத்தது 60 இடங்களோ 59 இடங்களோ பெற்றிருக்கிற திமுக அது 118 நம்பர் போறது ரொம்ப கஷ்டம். அப்ப ஒரு கிளியர் மெசேஜ் என்னன்னா, நீங்க ஆட்சி அமைக்க கூப்பிடணுன்றது தாவேக்காவை தான் கூப்பிடணும், வேற வழி கிடையாது. இப்போ தாவேக்கா 107 இடங்கள் தான் பெற்றிருக்குன்னா அது கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன், ஒரு விருப்ப உரிமை அவருக்கு கூப்பிடலாம். அவர் கூப்பிட்டு வந்து தைரியமா முதல்வர் பதவியை நீங்க ஏற்றுக்கோங்க, ஒரு 4 நாள்லயோ 5 நாள்லயோ நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து நீங்க 118 நம்பர்ஸை காமிங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளுக்கு பல மாநிலங்களில் நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்சி கவருது, வேற ஒருத்தர் அந்த ஆட்சியை கிளைம் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், அப்போ கவர்னர் என்ன பண்ணுவார், நீ லிஸ்ட்டை கொண்டு வா அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. புதுசாக ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தனிப்பட்ட ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவர்கிட்ட நீங்கள் வந்து அப்போவே நீங்கள் வந்து கொடுக்கணும்ல ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ உங்கள் உரிமை தான், கவர்னரோட உரிமை தான். இவரால் 118 மஸ்டர் பண்ண சேர்க்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னா 107 இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு கொடுத்துடலாம். அதுவே அவர் வந்து தாவேக்கா வந்து 85 இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அவர் யோசிப்பார். 107க்கும் 118க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு, என்ன பொலிட்டிக்கலா என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு கவர்னருக்கு தெரியாதே இருக்கும், யார் வருவாங்க யார் போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால கவர்னர் இந்த இடத்துல வந்து எல்லாரையும் லிஸ்ட் கொண்டு வா, அப்பதான் நான் வந்து உங்களுக்கு முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன்னு சொன்னார்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அது காங்கிரஸ் அங்கே தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறதுனால, ஏன்னா கவர்னர் என்ன சார், கவர்னர் வந்து மத்திய அரசோட பிரதிநிதி தானே, ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவர் வந்து காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட்ல உள்ள வருது இல்ல, காங்கிரஸ் இந்த கவர்மெண்ட்ல உள்ள வந்ததுன்னா அது பிஜேபிக்கு நேர் எதிரான ஒரு விஷயம். அது உள்ள வந்தது, அது அமைச்சர்கள் இருக்க போதா வெளியில இருந்து ஆதரிக்க போதாலாம் நமக்கு தெரியாது. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அமைச்சரவைன்ற அளவுலயே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும், ஒரு அமைச்சர்லாம் இருக்கலாம், அது இருக்கட்டும். எதிர்காலத்திலயும் கூட்டணி எல்லாம் வேற சொல்லிட்டாங்க, எதிர்காலத்திலேயே கூட்டணி தேர்தல், அதுதான் பாஜகவுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். என்னன்னா பாராளுமன்ற தேர்தல் வரையும் கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 29 வரையும் அவங்க தான் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் உள்ள வரும்போது பாஜக நிச்சயமா இதை வந்து சாதாரணமா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கவர்னர் மூலமாக ஏதோ சிக்கல் பண்றாங்களோ, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சிக்கல் பண்ற அளவுக்கு ஏன் போறாங்கன்னா காங்கிரஸ் உள்ள வந்ததுனால தான் போறாங்களோன்ற ஒரு எண்ணம் வருது. ஒரு எண்ணம் இருக்குன்றீங்க. இதுல ஒரு முக்கியமான அம்சம்ன்றது, அன்றைக்கு திரும்பி சசிகலா அவர்களுக்கு நம்பர் இருந்தது, ஆனா ஆளுநர் வந்து இங்க இல்லை, அவர் ஸ்டேட் மாறி மாறி இருந்தாங்க. அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, கேஸ் பெண்டிங் இருந்தது, தீர்ப்பு வந்த பிறகுன்னா அதுக்கு ஒரு நியாயம், ஒரு காரணத்தை அவங்க கற்பிச்சாங்க. சட்டப்படி சரியா தப்பானலான்றதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ இவருக்கு இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு, நாளை வந்து விசிக்க இடதுசாரிகள் முடிவை அறிவிச்சிட்டாங்கன்னா நம்பர் கிடைச்சிட போகுது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிட முடியும்? பாஜக நினைச்சாலே ஒருவேளை அவங்களுக்கு வருத்தம் இருந்தா கூட என்ன செஞ்சிட முடியும்? அன்னைக்கு சசிகலா விஷயத்துல பாஜக திட்டமிட்டு பண்ணாங்க சார். கவர்னர் இந்த பக்கமே வரல. 7ஆம் தேதி சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க, February 7, 2017. அவங்க அடுத்த நாளே அவங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட்டே வரது, ஜட்ஜ்மெண்ட்டே வரட்டும் சார். அவங்க ரிசல்ட் இன்னொருத்தர வச்சுட்டு போறாங்க. உங்க கடமை என்ன? அவங்க கட்சி சார்பில் தேர்ந்தெடுத்தாச்சு, நீங்க எங்க போனீங்க? ஒரு வாரம் இந்த பக்கம் ஏன் வரல? வித்யாசாகர் ஏன் வரல?
அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சசிகலா வரக்கூடாதுன்னு பாஜக பண்ண வேலை அது actually. அப்ப சொல்லப்பட்டது. அப்ப சொல்லப்பட்டது. என்ன செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்கும்? காங்கிரஸ் இப்ப டிலே பண்றாங்கல்ல. இப்ப காங்கிரஸ் சப்போர்ட் சார், இதுல கவர்னர் முழுக்க அவரோட விருப்ப உரிமை தான் சார். இந்த தாவேக்கானால 118 மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் கூப்பிடலாம். ஆனா அவர் ஏன் நினைக்க மாட்டேன்றாரு, இல்ல நினைச்சாலும் ஏன் செயல்படுத்த மாட்டேன்றாருன்னா அங்க காங்கிரஸும் உள்ள இருக்குல்ல, அதுதான் ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஒருவேளை பிரியன் நாளை விசிகாவோ இடதுசாரிகளோ நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் கிடைச்சிடும். அப்ப கொடுத்தாதான் அப்போ அதை கேட்கிறாரோ, அது கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். நம்பிக்கை தீர்மானத்தில் காமிச்சா போதும் சார், அப்ப நடந்துரும். நம்பிக்கை தீர்மானத்தில் காமிச்சா போதும். இப்ப 107. நீங்க சொல்ற இன்னொரு கோணம், இந்த ஆட்சியை இந்த அணி சேர்க்கைய பாஜக விரும்பல. அதனால தான் சொல்றேன், எதிர்காலத்தில் தாவேகாவுக்கு பல பிரச்சனைகள் வரும். அது அரசு பிரச்சனையா வரும், அரசியல் பிரச்சனையா வரும், அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா, நீங்க காங்கிரஸை சேர்த்தது உங்களுக்கு பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறதுனால அட்வான்டேஜா இருக்கலாம். வேறு பல விஷயங்கள் நீங்க சிக்கல்ல மாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாயிண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவர்னர் தன்னுடைய விருப்ப உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவா இங்க இருக்கார். ஸோ ஜனநாயகத்தில் 107 இடங்கள் அவர் பெற்றிருக்கார். மெஜாரிட்டி பெறலன்றது வேற விஷயம். ஆனா காத்தி அந்த திசை நோக்கி போயிருக்கு. இது திமுகவுக்கு எதிரான வாக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க சொன்ன மாதிரி திருப்பிரியன், நீதிமன்றம் நம்ம கடைசியால இருக்கிற முக்கியமான தீர்ப்புன்றது பெரும்பான்மையை நீங்க ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரூபிக்க வேண்டிய இடம்ன்றது அசம்பிளி தான், ஃப்ளோர் டெஸ்ட் தான். அப்படின்றப்ப இவரு நம்பரை காட்டுன்னு ஏன் சொல்றாங்க? சொல்றதுக்கு உரிமையே கிடையாது சார் அவருக்கு. அந்த விருப்ப உரிமையை தவறா பயன்படுத்துறாரு. ஏதோ ஒன்று இருக்கு அவர் சார். இப்போ சாதாரண ஒரு அரசியல் நோக்கர்கள், சாதாரண விமர்சகர்கள் கூட இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, தாவேக்கால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும்னு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வேற எதுவும் அணி சேர்க்கை விரும்புறாங்களா? பாஜகவுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? இல்ல, அவங்க காங்கிரஸ் அல்லாத வேற அவங்க மிஞ்சி போனா சார், பாஜகவுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கு. அவங்க மிஞ்சி போனா அவங்களே வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தாதான் இந்த விளையாட்டெல்லாம் சீரியஸா விளையாடுவாங்க. அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லாதனால அவங்களுடைய பினாமி யாராவது இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க அது மாதிரி இங்க யாரும் நம்ம உடனடியா சொல்ல முடியல. இப்போ அந்த அலைன்ஸ் ஆதரிக்கிறது அந்த மாதிரி இங்க இல்ல. ஆக்சுவலா அதிமுகவே ஆதரிக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாவேக்காவோட சேர்ந்தா எந்த சூழலையும் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அது அப்படியே சாஸ்வதமானதா? அது 5 வருஷத்துக்கு அப்படியே சொல்ல முடியாது சார். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், தாவேக்கா நிலையான ஒரு அரசு கொடுக்கணும்னா அதிமுகவுடைய ஆதரவு பெறுவது நல்லதுன்னு சொல்லி என்னோட கருத்து. அது இருந்தா இந்த பிரச்சனை, இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவு எல்லாம் எதிர்பார்த்து பண்ண வேண்டிய அவசியம். தாவேக்கா கொடுக்கல கடிதம், அவங்க அதிமுக பத்தின பார்வை வேறு விதமா இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலா அவங்க பாஜக அணியில் இருக்காங்கல்ல, அதனால பார்வை வேறு விதமா இருக்கு. கவர்னர் பண்றது விருப்ப உரிமை என்ற பேர்ல கவர்னர் பண்றது நம்ம ஏத்துக்க முடியாது. தாவேக்காக உடனடியாக அவர் அழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆக்சுவலா சுவாமிநாதன், இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கான்ற ஒரு கேள்வி. நம்ம பிரதான தலைப்பே அவர் நினைச்சபடி திட்டமிட்டபடி நடக்குமா பதவியேற்பு? அதை எப்படி பாக்குறீங்க? அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதா இப்ப தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. ரொம்ப முக்கியமா பிரியன் சார் அவர்கள் சொன்னதை போல, இந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு கூட்டணிக்குள்ள வந்தார்களோ, இவர்களுடைய பக்கம் நகர்ந்தார்களோ, நீங்க நகர்ந்தது கூட பிரச்சனை இல்லை சார், நாங்க ஒரு ஆதரவு தருகிறோம் அப்படிங்கிற புள்ளியோடு அவர்கள் நிறுத்தியிருக்கலாம். அந்த கடிதத்தில் கிட்டத்தட்ட 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரையும் அவர்கள் மதிப்பீடு செய்து, உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு போகிறப்ப விஜய் என்பது அலை. பிரியன் சார் மறுக்கிறார், விஜய் அலை. நான் தொடர்ந்து சொல்லி வரேன், விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் இருந்தது. அதனாலதான் அவரால் இவ்வளவு காஸ்டியூமே உணர்த்துது அது விஜய் அலையாத்தான் இருந்திருக்கும். இது நான் இப்ப வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த ஸ்டூடியோ பேக்ரவுண்டுக்காக மாற்றிட்டேன். அவர் கிட்டத்தட்ட உள்நோக்கம் நீங்க சொன்னதை இல்ல, அவர் ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறார். விஜய் வெர்சஸ் அதர்ஸ் இருந்ததுனால தான் களம் கிட்டத்தட்ட விஜய் பெருமாள்மணி என்ற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கணும். விஜய் வெர்சஸ் அதர்ஸ் களம் இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு பெருவாரியான வெற்றியை பெற முடிந்தது. சோ அப்ப கிட்டத்தட்ட பாஜக விஜய் என்கிற சக்தியின் வேல்யூவை இப்ப உணர்ந்திருக்காங்க ரொம்ப ஆழமா. அப்ப அந்த சூழல்ல அங்க போய் காங்கிரசும் அணி சேருது. இன்னொன்னு, பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடியவர் இல்ல விஜய். கடந்த காலங்களே நமக்கு தெரியும், கொள்கை எதிரின்னு அறிவித்தார், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ரொம்ப தீவிரமான அரசியலை சொல்லல. சட்டமன்ற தேர்தலின் போது கூட களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கழுவுற தண்ணியில நழுவுற மீனாகத்தான் அவருடைய அணுகுமுறை இருந்தது. பட் இந்த காங்கிரஸ் சேர்ந்த உடனே ஆளாளுக்கு பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்ல. இப்போ ஒரு உதாரணம், இப்ப சற்று முன்பு விஜயை முதல்வர் என மக்கள் முடிவு செய்துள்ளனர், அதை ஆளுநர் தடுக்கக்கூடாது, ஜோதிமணி அவர்களுடைய அறிக்கை. இன்னும் அரை மணி நேரம் நம்ம விவாதம் முடியறதுக்குள்ள மாணிக்கம் தாகூர் எப்படி ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாரு, மோகன்குமார் மங்கலம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது எல்லாமே அவங்க அலைன்ஸ்குள்ள இருக்காங்க. ஒரு கேள்வி, இப்ப கட்டாயம் விஜய் தரப்பிலிருந்து தகவல்கள் அவங்களுக்கு போகாம இருக்காது. இந்த கருத்து எப்படி
பொத்தாம் பொதுவா வெட்டைத்தியா போட்டிருக்க முடியுமா? ஏதோ ஒன்று நடக்க போய் தானே அவங்க போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவர் யூக அடிப்படையில் இவர்களாகத்தான் போடுவாங்க. விஜய் கட்சியிடம் அனுமதி வாங்கி போட வேண்டிய இடம் ஒரு அகில அது ஏதோ சிக்கல் இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அவர்களுடைய பார்வையில் சிக்கலாக மதிப்பிட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இங்க சிக்கலின் தொடக்க புள்ளியே காங்கிரஸ் கட்சியை கொடுத்த அந்த கடிதத்துல 2029 நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து போட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். இதுல கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்ல வர்றது அந்த காங்கிரஸோடான அணி சேர்க்கை, அந்த கூட்டணி ஒப்பந்தங்கள்லாம் பாஜகவை ஓரளவுக்கு அவங்களை இது பண்ணி எரிச்சல் ஊட்டி இருக்கிறது. அது நான் கோபம்னு கூட பார்க்கல, ஒரு வகையில எரிச்சல் ஊட்டி இருக்கிறது. இன்னமுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்ற கட்சிகள் இந்த பக்கம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததானா நேற்று வரை இன்று மதிய நிலவரப்படி இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு பார்த்தா மதியத்திற்கு மேல் கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு கோணம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடைபெற இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை கூட்டத்தை 8ஆம் தேதியாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன சுவாமிநாதன், ஆளுநர் கொஞ்சம் டேட்டா தள்ளுற மாதிரியும் சொல்றாங்க, இன்னொன்று 2 நாள் தான் அவகாசம் தருவேன் நிரூபிக்கணும்னு சொல்வதாகவும் தகவல் இருக்கு. இப்ப அதிமுக ஒரு வாய்ப்பு இருந்தது, அவங்க இல்லைன்னு ஒரு மறுப்பு. விசிக இடதுசாரிகள்லாம் யோசிக்கிறாங்கன்னா என்ன, இப்ப இடையில என்ன நடந்துச்சு? ஆமா, கிட்டத்தட்ட இன்னைக்கு பாஜகவினுடைய அந்த அழுத்தத்தினுடைய காரணமாக அதிமுக இந்த முடிவை எடுத்ததா என்பது குறித்து அக்னீஸ்வரன் சார் தான் இன்னும் கொஞ்சம் கூட விளக்குவார் நினைக்கிறேன். மாட்டிவீங்க, அதையும் நீங்களே சொல்லிருங்க. இல்ல, சரி, கிட்டத்தட்ட அதிமுகவுக்குள் காலையிலிருந்து இருவேறு குரல்கள் இருப்பதாக தகவல். நீங்க சொல்றது உங்க ஆசை இல்ல, நீங்க சொல்ற முக்கியமான இடம், காங்கிரஸ் இருக்கிற அணியில அதிமுக போய் சேர்றத பாஜக விரும்பாது. அது நிச்சயமாக விரும்பாது. அது ஒரு புள்ளி இருக்கிறது. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் பாஜக எதிர்ப்போடு கூர்மையாக இருப்பாரா? அந்த கூர்மையான அரசியலை திமுக ஒருவேளை செய்து விட்டால் அது நம்ம அங்க போய் சேர்வதற்கு பொருத்தமாக இருக்குமா? அந்த யோசனையும் இருக்கலாம். திரு சுவாமிநாதன், இப்ப எல்லோருமே சொல்றது, பெருமாள் மணி அதை கவனிச்சுட்டு அவர் சுற்றுல பதில் சொல்லணும். இப்ப விஜய் பாஜகவை அதி தீவிரமாக எதிர்க்கலன்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா அவருடைய செய்கை என்னவா உணர்த்துது? காங்கிரஸ் முக்த் பாரத்ன்னு தான் பாஜக சொல்லுது. ஆனா அவர் முதல் அழைப்பே கடிதமே காங்கிரஸுக்கு தான் கொடுக்கிறார். ஆமா, அடுத்து பாஜக யாரை எதிர்ப்பாங்க? இடதுசாரிகள் இல்லாத இந்தியான்னு இடதுசாரிகளுக்கு கடிதம் கொடுக்கிறாரு, விசிகாவுக்கு கடிதம் கொடுக்கிறார். ஆக அவர் விருப்பம் என்பது பாஜக அல்லாத ஒன்றா நம்ம இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதை பாஜக அதை வேறொன்றா பார்க்குது அப்படின்னு புரிஞ்சு. ஆமா, நிச்சயமாக விஜய் அவர்களை பொறுத்தவரை பாஜகவை தன்னுடைய முதலில் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே கொள்கை எதிரின்னு அறிவித்து விட்டார். அதே போன்றுதான் அந்த நிலையில் உறுதியா இருக்கிறார். நீங்க திமுக வாங்கி வந்த, பாரம்பரியமாக வாங்கி வந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி, பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கி, இதையெல்லாம் விஜய் கடினமாக வாங்கி இருக்கிறார் இந்த தேர்தலில். அந்த வாக்குகளுக்கு உண்மையாக இருக்கிறார், அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அவர் அதிமுகவுக்கு ஆதரவு கடிதம் கேட்கல. அதிமுகவாக தான் அவர் நாங்கள் ஆதரவு இல்லைங்கிறாங்க. இவர் தாவேகா தரப்புல இருந்து பெரிய அளவில் அவர்கிட்ட அப்புறம் அவர் ஆதரவு கடிதம் கொடுக்கல. ஏன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு ஊசலாட்டம்? அது என்ன ஓடிச்சு? அது என்ன பிரச்சனை அதிமுக? அதிமுகவுக்குள் கிட்டத்தட்ட நீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் 13 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 2011 2016 தொடர் வெற்றியினுடைய எதிரொலியா 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இல்லாம கூட இருந்திருக்காங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு 5 ஆண்டுகளை தாண்டி இருந்ததே இல்லை. அப்ப அதற்குள் இருவேறு குரல்கள் ஒலித்திருக்கலாம். விஜய்க்கு ஒரு பெரும்பான்மை இல்ல, நாம் போய் ஆதரவு கொடுத்தால் பெரும்பான்மை கிடைக்கலாம் என்று குரல் ஒலித்திருக்கலாம். ஜனநாயகம் அதை அனுமதிக்கக்கூடியதான். உள்கட்சி விவகாரங்கள்ல அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசம் செய்திருக்கலாம். அது ஒரு வகையில அதிமுகவுக்கான ஒரு பலம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இங்க விஜய்க்கு மீது நம்பிக்கை வருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அது போன்ற கட்சிகளுக்கு பாஜக எதிர்ப்பில் இவர் கூர்மையாக இருப்பாரா அந்த இடம் இருக்கு. அது கன்வின்ஸ் ஆனா அவங்க ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இதுல ஏதாவது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரியனவர்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஆளுநர் இதை காலம் கடத்துவதற்கு அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இல்ல, ஆளுநர் காலம் கடத்துவதற்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. அது பாஜகவினுடைய அந்த எரிச்சல் தான். கிட்டத்தட்ட பாஜக இல்லாத ஒரு காங்கிரஸை கொண்டு இவர் அணைத்திருக்கிறார் என்பது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான நுட்பமா பார்த்தோம்னா சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவர்களும் நிலைப்பாட்டை அறிவிக்க மாட்டாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தள்ளி போடுதல்ங்கிறது இவர்களும் தானே செய்யறாங்க. விசிகா நாளை இருந்த கூட்டத்தை நாளை மறுநாளுக்கு மாத்துறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் டி ராஜா அவர்கள் எங்கள்கிட்ட ஆதரவு கடிதம் வந்திருக்குங்கிறாரு. அதுல ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுல ஏன் ஒரு கூட்டத்தை 8ஆம் தேதி நடத்தணும்? அப்ப அவர்கள் என்னன்னா, காங்கிரஸ் திமுக உறவை ரொம்ப எளிதாக உதறி தள்ளிவிட்டது. அவர்களிடம் விசுவாசம் கொஞ்சம் தடுக்கிறது. நம்ம அவர்களோடு சேர்ந்து அணி சேர்ந்திருக்கோம். காங்கிரஸ் மனதளவுல ஆமா
எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க அந்த வெகு தூரம் மனநிலையில போயாச்சு. இருந்தாங்க. இவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு. அப்போ சொல்ற மாதிரி ஆளுநருக்கு அந்த டவுட் இருக்குமோ, ஒருவேளை இந்த நம்பர்ஸ் இருக்குமா, இல்ல வேற வழி இல்லாம அவங்க அதிமுகவுக்கு வருவாங்களான்ற கேள்வி எல்லாம் இருக்கா? ஆமா, ஆளுநருக்கு அந்த சிக்கல் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் இருப்பதில் சிக்கல் இருக்கிறது. அதுதான் சிக்கல். அதுதான் முக்கிய சிக்கல். பெருமாள் திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடக்குமா? ஒன்று, இந்த நிகழ்வுகளினுடைய புள்ளிகள்லாம் இணைச்சா உங்களுக்கு என்ன தோணுது? சார், காவல்துறை பனையூர் அலுவலகத்தில் குவிஞ்சிட்டாங்க. சிஎம் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய 200 அதிகாரிகளும் பனையூர் இல்லத்தில் இருக்காங்க, நீலாங்கரை இல்லத்தில் இருக்காங்க, சரி, பனையூர் அலுவலகத்தில் இருக்காங்க, பட்டினம்பாக்கம் ஆஃபீஸில் இருக்காங்க. வழக்கமாக முதல்வருடைய கான்வாயில் ஹெட்ல இருந்து டெயில் வரைக்கும் 8 அல்லது 9 வாகனங்கள் இருக்கும். இவருக்கு ஐயா விஜய்க்கு ரசிகர்கள் வந்து இருசக்கர வாகனங்களில் வராங்க அப்படிங்கிறதுனால 20 வாகனங்களை போட்டு அந்த வண்டியை கவர் பண்ணி சென்னையில குறுக்கு நெடுக்கும் 2 நாளா போயிட்டு இருக்கு. நீங்க இது சொல்றது எதுவுமே சக பேனலிஸ்ட் இல்ல பெருமாள் மணி, நீங்க சொல்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். அன்னைக்கு திருமிகு சசிகலா அவர்களுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருந்து ஆதரவு கடிதம் இருக்கிறப்ப இந்த மாதிரியான எதுவுமே இல்ல சார். ஜாமரை கொண்டு வச்சாங்க சார். ஆனா இப்ப வழங்கப்பட்டுருச்சு சார். ஜாமர் கூவத்தூருக்கு ஜாமர் கொண்டு போனது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு தெரியுங்களா? இருந்துதா? இங்க என்ன சார் நடக்குது? கான்வாயில போறாரு சார். இன்னைக்கு ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை விட்டதுல, ஒரு வீடியோ வெளியிட்டதுல சரி என்ன போட்டது? அந்த வீடியோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மெட் ஹானரபிள் கவர்னர், முதலமைச்சர் ஆளுநரை சந்திச்சாருன்னு ஆளுநர் மாளிகையில இருந்து வந்த வீடியோல ஒரு வரி இருந்ததை தமிழ் ஊடக உலகமே தவறு இல்லையா? அது தவறு இல்லையா? என்ன தவறு? அது தவறு, டெக்னிக்கலா தவறுங்க. தவறு சார். நிர்வாகம் தெரியாம பேசாதீங்க, புரோட்டோகால் தெரியாம இருங்க. நான் சொல்றேன், பதவி ஏத்தாச்சா? இருங்கண்ணே. இல்ல தவறு இல்ல. அண்ணா அக்னி என்ன, நீ இரு, எனக்கு உன் வருத்தம் புரியுது. இல்ல உங்க ஆசை புரியுது எனக்கு. இல்ல நான் ஆசை இல்லைன்னா யதார்த்தம். இருங்க, நான் என்ன சொல்றேன், ஐயா நாம போய் ஐயா விஜய பார்க்கலாம், செக்ரட்டரிஸ் போய் பாக்குறாங்க. அது வேற சார். அதெல்லாம் அரசு அதிகாரிகள் எப்படி மாறிடுவாங்க சார்? அதெல்லாம் ஒரு இருங்க ஐயா, இருங்க ஐயா, சட்டப்படியே தவறு இல்ல ஐயா. இருங்க ஐயா, நீங்க இன்னைக்கு விஷுவல் பாத்தீங்கல்ல, விஷுவல் பாத்தீங்கல்ல, சட்டம் ஏத்துக்குதா ஐயா? நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு விஷுவல் பாத்தீங்கல்ல, அவருக்கு வாகனத்துல இருந்து இறங்கினாரா, பூங்கத்து கொடுத்து வரவேற்றது யாரு சார்? அதெல்லாம் வேற. பெருமாள் மணி இப்படி பேசுறது எனக்கு பூங்கத்து கொடுத்து வரவேற்றது யாரு? பெருமாள் மணி எல்லாரையும் வரவேற்றாங்க சார். பெருமாள் மணி இது என்ன சாதாரணம்? ஏங்க உங்களுக்கு பூங்கத்து கொடுத்தா இல்ல ஒரு சின்ன திருத்தம் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க சட்டம் நுணுக்கமாக அறிஞ்சவரு. இப்ப விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டா ஆவணமா? கையெழுத்து போட மாட்டாரு. ஆனா என்ன நடக்குது பாருங்க. ஏங்க நீங்க நடக்காத கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், கான்வாய் போட்டாச்சுன்னு சொல்றேன், செக்ரட்டரிஸ் போய் பாக்குறாங்கன்ற அவ்வளவு செக்யூரிட்டி நான் பார்த்த அதெல்லாம் காட்சிகள் நான் மறுக்கவே இல்லை. அது என்ன சாதாரண காட்சியா? முதல்வர் இல்லை, இந்த நிமிடம் இல்லை சார். முதல்வர் பொறுப்பேற்க தயாராகி விட்டார். அது சொல்லுங்க. அதான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? பலரும் என்ன சொல்றாங்க, முதல்வர் பொறுப்பேற்பதே தள்ளி போகுது, ஏதோ தியரிகள். 2017 போல ஒரு கற்பனை கதையை கட்டி எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இல்ல ஒரு பாயிண்ட் ஐயா நான் சொல்லிடுறேன் ஐயா, அதனாலதான் நான் சொல்றேன் ஐயா, 2017 போல எதுவுமே நடக்கல. அன்றைக்கு அரசு இயந்திரம் எப்படி வேலை இல்ல. நான் கேட்ட கேள்வின்றது நீங்க சொல்றத நான் மறுக்கல. நான் அதனாலதான் அந்த நுணுக்கமான வேறுபாட்டையும் சுட்டி காட்டினேன். ஆனா சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது, காங்கிரஸ அவர் அழைக்கிறார். ஆமையா, கூட்டணி 29 வரைக்கும் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு பேசுற பாஜக. நம்ம அதை அரசியலாவும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம வேற ஒன்னெல்லாம் பார்க்கலாம். என்ன நடந்திருக்குன்ற புள்ளிகளை இணைச்சா அது பாஜகவுக்கு ஓப்பானதா இருக்குமா? ஐயா, பாஜக வந்து பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு பிரிகிறத தானே விரும்புறாங்க. தன்னளவுல திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸை வெளியே எடுத்து இன்னைக்கு அவங்க தாவேகா கூட போயிட்டாங்கன்னா, தாவே என்டிஏ எதிர்ப்பு இன்னைக்கு 2ஆ உடையுது. இல்ல அதை விட கூர்மையான அப்படி மாறாது. இருங்க நான் சொல்றேன். இல்ல பெருமாள் மணி ஒரே ஒரு சாரி, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுப்பெற்று விட்டது. கூட்டணி அமைச்சரவையில் அவங்க பங்கு பெற்றுட்டாங்க, வேரூன்றிட்டாங்க. அப்படிதானே அதுக்கு பொருள். ஐயா, 5 எம்எல்ஏக்களை வச்சிருக்க காங்கிரஸோட பலம் என்னன்னு இந்தியாவின் 22 மாநிலங்களை ஆள்ற பாஜகவுக்கு தெரியும். ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் இதை எப்படி பார்க்கும்னா, இவ்வளவு நாளும் ஒரு முனையாக இருந்த என்டிஏ எதிர்ப்பு இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா பக்கம் போன பிறகு இருமுனையாக மாறுது. இத மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. மகிழ்ச்சியா தான் சார் பாப்பாங்க. 5 எம்எல்ஏ ஓட தான் சார் போயிருக்காங்க. 50 எம்எல்ஏ ஓட போய் 10 மினிஸ்ட்ரி வாங்க போறது இல்ல. 5 எம்எல்ஏ ஓட போய் 1 மினிஸ்ட்ரி வாங்க போறாங்க. இயல்பா கேக்குறேன் சார். அதிகாலையிலேயே அவசரமாக பதவியேற்பு செய்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சார்.
பல இடங்கள்ல ஆளுநர் நம்பரே கேட்கல, இல்லாத நம்பருக்கு பதவியேற்பு எல்லாம் செஞ்சிருக்காரு பாக்குறோம். இவங்க ஏன் நம்பர் கேட்கிறாரு சார்? கேட்கலையா, அப்படி எந்த அறிவிப்பும் வரலங்கய்யா. ஐயா பார்த்துட்டு வந்திருக்காங்க, என்ன நடக்கும்னு சொல்றேன். பார்த்துருக்காங்க, பரஸ்பர கடிதத்தை கொடுத்திருக்காரு. முதல்ல சிஇஓ போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பட்டியலை கொடுத்துட்டாரு. இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்ற கடிதத்தை கொடுத்திருக்காரு. இனிமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தரப்புல ஒரு நல்ல நேரத்தை ஐயா ராடன் பண்டிட் பார்த்து சொல்லுவாரு. அத முதல்வர் அலுவலகம் அங்க சொல்லும். எந்த பிரச்சனையும் ஐயா என்னன்னா 1 அல்லது 2 டைம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஐயா நேரு ஸ்டேடியம் தயாராகிட்டு இருக்கு. தலைமைச் செயலகத்துல வாகனங்களை நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வாகன நம்பரே எந்தெந்த அமைச்சருக்கு ஃபேவரைட் நம்பர்னு நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போறான்னு சொல்றேன். நீங்க செக்ரட்டரியேட்ல போய் பாருங்க, 7வது வாகனமா இருப்பது 7ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வரும். அது யார் எடுத்திருக்கா, இப்ப 7000 நம்பரை யார் பயன்படுத்துறான்னு லிங்க் பண்ணி பாருங்க. பொலிட்டிக்கலா உள்ளத கனெக்ட் பண்ணி பாருங்க. அரசியல்வாதிக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு, ஆனா நம்ம நேர்பட பேசுவாதத்தை ஜோதிடம் இல்லங்க ஐயா. ஒரே எண்ணுதான் தலைவர்கள் பயன்படுத்துவாங்க. இப்ப நான் சொல்றேன் 50 40னா திமுகல ஒரு முக்கியமான தலைவர் நம்பர், 1 2 3 4னா ஒருத்தர் நம்பர், 90 91னா ஒருத்தர் நம்பர் தயாரா இருக்கு எல்லாமே. சார் நான் என்ன சொல்றேன், ஒரு நம்பரை வச்சு தலைவர்கள் ஐடென்டி பண்ற நாடு சார். அரசியலா பேசுங்க சார். பெருமாள் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எத்தனை எண்கள் இருந்தால் அவர் ஆட்சி அமைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா அரசியல் சாசனம் சொல்லி இருப்பதுபடி ஆளுநர் யாரை வேண்டுமானாலும் அதுக்குள்ளேயே வரல மணி. நான் என்ன கேக்குறேன்னா, அங்க எல்லாமே தயாராயிடுச்சுன்னா சுவாமிநாதன் சொன்ன மாதிரி பிசிக இடதுசாரிகள் இன்னும் முடிவை அவங்க ஏன் முடிவெடுக்கணும்னு கேக்குறேன். 2006ல 96 எம்எல்ஏக்களோட ஐயா கலைஞர் ஐயா பதவி ஏற்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல சார், அதுக்குள்ளே வரல. அதுக்கப்புறமும் நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நம்பர் ஃப்ளோர்ல தானே நிரூபிக்கணும். அது கொடுத்துருவாங்க. அது இன்னும் 2 வார டைம் இருக்கு. அதுக்குள்ள யார் வருவாங்க சார்? என்ன சார் எல்லாரும் கையை தூக்குவாங்க சார்? எல்லாருமே. ஏன் சார் இன்னொரு தேர்தலுக்கு எந்த எம்எல்ஏ சார் ரெடியா இருக்காரு? எல்லாரும் தயாரா இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், ஃப்ளோர்ல யார் வேணா கையை தூக்குவாங்க. ஃப்ளோருக்கு போட்டும் சார். நீங்க நான் சும்மா ஒருத்தரோட வேலையை ஒருத்தர் புரிதலுக்காக கேளுங்க சார். திமுக சிம்பல்ல நின்னவங்களோ அதிமுக சிம்பலுக்கு நின்னவங்களோ 3/2 இருந்தா மட்டும் தான் அவங்க ஆதரிக்க முடியும். இல்லாட்டி அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அது வந்து அபிஷியலா பிரிஞ்சு வந்து இணையிறது. அதுதான் சார், நான் அது இல்ல. இப்ப திமுக அதிமுக நீங்களாக வேற யார் இருக்காங்கன்னு சார்? திமுக அதிமுகவையும் சேர்த்துக்கங்க சார். இதுக்குள்ளேவா சார்? என்ன சார் ஃப்ளோர்ல நீங்க கையை தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கொறடா ஒரு லெட்டர் கொடுப்பாரு ஜாதகப்படி. இருங்க நான் வரேன். ஃப்ளோர்ல ஒரு எம்எல்ஏ கையை தூக்குறாரு. இந்த குரூப்ல வந்து நிக்கிறாரு. இருங்க என்ன நடக்கும்? கொறடா சபாநாயகர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பாரு. சபாநாயகர் யாரு? தாவே காரரு. அது மேல ஒரு முடிவே எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதானே. அவர் தாவேகா வேட்பாளரா போய் நின்னுட்டு போறாரு. சார் என்ன சார் ஃப்ளோர்? சார் 2 விதமா பெரும்பான்மையை பெறலாம் சார். கட்சிகளிடம் கோரி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறுவது ஒன்று. ஃப்ளோர்ல தனித்தனியா எம்எல்ஏக்களோட ஆதரவை பெறுவது ஒன்று. இந்த அரசு பதவி ஏற்பதற்கு சட்டப்படி 1.1% கூட தடை இல்லை. நிர்வாகம் தயாராயிடுச்சு. அதெல்லாம் சரி மணி. நீங்க வந்து எங்களுக்குள்ள ரொம்ப விளையாட்டா இருக்கிறீங்க. நீங்க 118ன்றத நிரூபிச்சு ஆகணும். ஃப்ளோர்ல தானே சார் நிரூபிக்கணும். அது நாங்க மறுக்கல சார். அதான் பிரியனே ஃப்ளோர்ல தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுக அதிமுக எல்லாருமே கை தூக்க ரெடியா இருப்பாங்க சார். கிட்டத்தட்ட 214 அவருக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் நான் என்ன சார் 230 சார் 118 போதும்ல சார் வந்துருன்றீங்க. அதுதான் எந்த கட்சின்னு கேக்குறேன் சார். இந்த 108 107 பேர் தாவேகா சார்பா இல்லாம இருக்காங்கல்ல சார். அதுல ஒரு 40-50 பேர் பெரிய தலைவர்கள் இந்த பக்கம் வர மாட்டாங்க. முன்னாள் மந்திரிகளா இருந்தவங்க வர்றது சிரமம். ஏனைய முதல் தடவை எம்எல்ஏ ஆகி வந்திருப்பாங்க, ஒரு தின் மார்ஜின்ல ஜெயிச்சிருப்பாங்க. எதுல இருந்து எந்த கட்சி சார்? எந்த கட்சியில வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க சார். அவரு சார் நீங்க இல்ல முடிச்சற எனக்கு இல்ல ஒண்ணு முடிச்சற சார். ஒண்ணே மட்டும் சொல்லுங்க. புரியல சார். இல்ல நான் சொல்றேன். கொரோனா விப்பு உத்தரவுல 4 கோடி இல்ல சட்டவிரோதமான சில விஷயங்கள் பண்ணலாம்ன்றது சொல்றாரு. சார் சட்டவிரோதம்லாம் இல்ல சார். அது சட்டப்படி தான் சார். ஓகே என்ன சட்டவிரோதம்? அப்ப நீங்க சொல்ல அப்ப சார் விப்பு உத்தரவு மீறினா எம்எல்ஏ பதவி போகும், திரும்ப மறுது இடைத்தேர்தல் வரும், அவ்வளவுதானே. பெருமாள் மணி சொல்றது முக்கியமான பாயிண்ட், கவனிக்க வேண்டிய விஷயம். இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் ஐயா. 5 கோடி வாக்காளர்கள்ல ஓட்டு கேட்டு முதலிடத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த 233 எம்எல்ஏல 118 எம்எல்ஏவை பெறுவது ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு கஷ்டமான காரியம் அல்ல. அதை சட்டப்பேரவைக்குள் மிக எளிதாக தாவேகா நிகழ்த்தி. அதுல ஒரு வார்த்தைங்க, ஆளும் கட்சிக்குன்னு சொல்றீங்க. ஆளும் கட்சின்ற கிரெடிட் எப்படி இருக்கும்னா பதவியேற்ற பிறகு வரும். பதவியேற்ற பிறகு ஆமா. இப்ப அவர்தான் இப்ப புது பிளேயர் சார். அவர் வந்துட்டாரு சார். அவர் பதவி ஏற்கிறதுக்கு இன்னைக்கு கவர்னர் தெரியாததில்ல. ஒரு ஆளும் கட்சியா இருந்து பதவியில் இருந்து அவங்களுக்கு சிக்கல் வருகிற போது அந்த பவரை யூஸ் பண்ணி நம்பர்ஸ் வாங்குறதுன்றது வேற. ஐயா அங்க 10 முறை முதல் எம்எல்ஏவாக இருந்த எங்க ஐயா செங்கோட்டையர் உள்ள இருக்காருயா. பாத்துக்கோ
போயிருப்பாரு. நீங்க அவரோட சிடிஆர் எடுத்து பாருங்க. சார், யார் நீங்க யாரெல்லாம் எப்படி போயிருக்காங்க. நீங்க- என்ன சார் நாங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கிட்டா சார் தாவேகா உள்ள போகுது. அக்னீஸ்வரன் அப்ப பெருமாள்மணி சொல்றது கிட்டத்தட்ட அவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா முதலமைச்சர் அப்படின்ற இடத்துக்கே வந்தாச்சு. அப்படின்னா இதுல எந்த சக்தியும் தடுக்க முடியாதுன்றது முக்கியமான கோணம். இதுல பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் இது ஏதாவது நடக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. பெருமாள்மணி பாஜகவே அதை விரும்புவாங்க அப்படின்ற தன்மை இருக்கிறப்ப ரொம்ப இயல்பா இந்த விஷயம் நடக்கும்ன்றது 2. 3வது எல்லாருமே ஆதரிக்க போறாங்க. அப்ப இது ரொம்ப இயல்பா அந்த பதவியேற்பெல்லாம் இருக்குன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சார் எல்லா இடத்திலும் ஆள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம். அதான் எல்லா இடத்துலயும் இல்ல, எல்லாத்துக்கும். நீங்க எப்படி போனாலும் நாங்க உங்க அரசியலை நாங்க பண்ணுவோம். எங்க கிட்ட ஒரு செங்கோட்டையனும் இருக்காரு, எங்க கிட்ட ஒரு ஆதவர்ஜுனாவும் இருக்காரு, எங்க கிட்ட ஒரு புஷி ஆனந்தும் இருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். சரி. ஆனா இல்ல நீங்க எப்படி ஆளுநர் அணுகுண்டு மாதிரி போட்டீங்கன்னா அவர் பேசுறது அது அணுகுண்டே கிடையாது சார், வெங்காய வெடி சார். நீங்க என்ன சார் வெங்காய வெடி தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்கட்டும் இருக்கட்டும். நான் அதை சொல்லல. மக்கள் பேசுங்க. உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனா முழு பெரும்பான்மை உள்ளவர்களா உங்களை கொண்டு வரல. ஒண்ணு. இன்னொன்னு, காருக்கு நம்பர் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு கவர்மெண்ட ஃபார்ம் பண்ண தெரியலையா? எங்க ஃபார்ம் பண்ணல? என்னங்க இது இவ்வளவு சொன்ன பிறகு ஃபார்ம் பண்ணல சார்? நீங்க பேசும்போது நான் குறிப்பெடுத்துட்டேன், நீங்க அடுத்து பேசுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 4ஆம் தேதி 6 மணிக்கு அறிவிப்பு வந்துருச்சுல. நீங்க 118 உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் 2 நாள் 48 மணி நேரம் பம்பரமாக சுழன்று இதை செய்திருக்கணுமா இல்லையா? அதான் கடிதம் கொடுத்துருக்காங்களே. கடிதம் தான் கொடுப்பாங்க, நேர்ல எல்லாம் நாங்க வர முடியாது. ஏன் வரணும்? கடிதம் கொடுத்தே காங்கிரஸ் வந்தாச்சே. காங்கிரஸ் வந்ததுதான் இதுல சிறப்பே. முழு முட்டுக்கட்டையே காங்கிரஸ் வந்ததுதான். நீங்க பதவி ஏற்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து காங்கிரஸ் வந்திருக்குமே, ஆனால் உண்மையிலே தாவேகா இந்த நெருப்பாற்றில் நீந்து வெற்றி பெற்றிருக்கும். இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப பிரச்சனைய காங்கிரஸ் திமுக போட்ட ஓட்டை வாங்கிக்கிட்டு இப்ப தாவேகாவுக்கு வந்து வாக்களிக்க போகுது அப்படின்னு சொன்னா இங்கதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நீங்க இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்து இந்த 107 108 107 118 மாத்துறதுக்கு குறைஞ்சது எத்தனை பேர் தேவை? அதை ஏன் பெறுவதற்கு என்ன முயற்சி இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. பெருமாள்மணி ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்றார். எல்லாமே அவருக்கு அரசு முறைப்படி அவருக்கான எல்லா வரவேற்பும் கொடுத்தாகி விட்டது, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு பதவி ஏற்றாத்தா சார் எல்லாமே. சார் நான் இப்படி கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கல்ல, பதவி பிரமாணம் ஏற்காம அந்த கார்ல போயிருங்க, 7070 போங்க. நீங்க தான் கார் ரெடியா இருக்கு. இப்ப வேற என்ன சிக்கல் வந்துரும் அக்னீஸ்வரன்? இப்ப ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு விஷயம். அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன சொல்றாரு? அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தாவேகா எடுத்த முயற்சி என்ன? அதை விட்டுருங்க சார். அவர் ஒரே ஒரு இடம் தான் சொல்றாரு சார். நாங்க ஃப்ளோர் டெஸ்ட் அப்ப எல்லாருமே எங்களுக்காக ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்னொன்னு அவர் நுணுக்கமா சொன்னாரு. ஆதரவு தெரிவிச்சு அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அந்த தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயிக்கிற சூட்சமெல்லாம் தெரியும். எங்கள்கிட்ட ஒரு செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதான் நாங்க நிரூபிக்க போறோம். பதவியில இருக்க முடியல, மித்த எல்லா சூட்சமும் உங்களுக்கு தெரியும் சார், அது வேற. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் டிவைன் ஹரிஷ்மா அப்படின்றது மாதிரி தாவேகாவினுடைய தலைவரை நினைச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில திமுக அதிமுகவுக்கு மாற்று இவர்தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பெரும்பான்மை இல்ல. ஆனா திமுக அதிமுகவினுடைய எது பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு 126 22 வந்துருதே. இது என்ன ஒரு புது கணக்கா இருக்கு? அது எப்படி? நீங்க இல்லாத சூழ்ச்சி தந்திரமெல்லாம் கார் நம்பர் ஜோதிடம் அது மாதிரி பாருங்களேன். அது அவருடைய ஜோதிடர் கணிப்பாராம். ஆமாங்க, அப்படித்தானே கணிப்பாங்க. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு அவர்தான். அடுத்த 40 வருஷத்துக்கு நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஏன் வந்து 4ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் ஏன் பதவி ஏற்க முடியல? ஏங்க இது என்னங்க கேள்வி? இது என்ன கேள்வி? இல்ல இதுதான் ஜனநாயக கேள்வி. இல்ல பெருமாள்மணி, இதே அதிமுக திமுக அந்த விட்டுக்குமா? இல்ல ஒரு விஷயம் இருக்கு. அது ஆங்கில ஊடகங்கள்லாம் போற விஷயத்தை தான் அந்த புள்ளியை கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. நீங்க அதிமுக திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டுறீங்க, அது தாவேகாவை விட அதிகமா. அது என்ன கணக்கு? அது இல்லையா 59 47 106 தானே இருக்கு. அப்படி பார்த்தா இவங்கிட்ட 107 இருக்கு. அது என்ன கூட்டணி சார்? கூட்டணியை சேருங்க. கூட்டணி காங்கிரஸ்
அங்கங்க இப்படி சொல்லி சொல்லி மக்களை கூட்டணி இருக்குல்ல. மூலச்சலவை செஞ்சுதான் கூட்டணி இவ்வளவு இருக்கு. ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அப்போ அது எப்படி திமுக அப்ப தனி, NDA கூட்டணியோட அதிமுக தனி, திமுக அது எப்படி? இணையுமா? அது எப்படி? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இப்படி NDA கேக்குறேன். கூட்டணியும் திமுக நான் கூட்டணியும் அது இணைஞ்சு இப்படி ஆட்சி கேக்குறேன். அது எப்ப திமுக பெருமாள் கூட்டணியில போட்ட பெருமாள் வாக்கு எனக்கு ஒரு தாவேக்காவுல இல்ல, எதிர்ப்பான இல்ல, வாக்கு இல்ல, தானே? பெருமாள் அது ஆட்சி அமைக்க இல்ல, பயன்படுத்தலாமா? பெருமாள் மணிட்ட நீங்க வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க, நாங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கி போன்னு ஒரு லாஜிக் பேசி எல்லா சூழ்ச்சமும் தெரியும். ஆனா இங்க மட்டும் அது எப்படி ஏன் லாஜிக் சார், நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்காவுக்கு மட்டும் ஏன் சார், free நீங்க pass என்ன ஆ? சொல்றீங்க? நீங்க சொல்ற கான்ஸ்பிரசி தியரியில எல்லாமே முறைப்படி நடக்குது சார். இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? எம்எல் வேட்பாளரே இல்லன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? வேட்பாளர் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் இல்லன்னாங்க. முடிச்சறேன். இல்ல, அது வேண்டாம், நம்ம சில இதுக்குள்ள சார் வந்தாரு. இப்ப என்ன சொல்றாங்க? இவங்க கடைசி நம்பர் இல்ல. இப்ப நம்பர் இல்ல சார். அக்னி நீங்க பேசிக்கிட்டே இருங்க சார். டிவைன் கரிஷ்மா போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் சார். அக்னி அத சார். பாப்பீங்க சார். அக்னீஸ்வரன் நம்பர் இருக்குன்றார்ல, அவர் எப்படியும் ஏன்னா இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா நம்பர் கிடைக்க போகுது. இதுல என்ன சிக்கல்னு தானே அவர் கேட்கிறாரு. 1.5 கோடி வாங்கி ஓட்டு வாங்கிட்டு வந்த எங்களுக்கு 5 எம்எல்ஏ ஆதரவை பெறது கஷ்டமாங்க. என்னங்க சொல்றீங்க? அது தூக்க தெரியாதா? இல்ல, 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 எப்படி இல்ல, பாருங்க? இல்ல, பெருமாள் மணி ஆயிரம் வேலையை ஆரம்பிக்கிறாங்களா? இல்ல, இல்ல, அதுவே வேண்டாம். இது மாதிரி பெருமாள் மணி, பேசுறது. இப்ப ஆதரவு இது பெறுவது சிரமமான இது ஜனநாயக இந்த பேச்சு சரியா? இந்த பேச்சு பெறுவது சரியா? சிரமமான்னு தான் கேட்டேன். இல்ல, பெருமாள் நீங்க மணி, என்ன சார் நான் சொல்றேன் பெருமாள் பெருமாள் அப்ப அதுக்கு மணி, அர்த்தம் பெருமாள் அதான். மணி, ஒரே ஒரு விஷயம், நீங்க அந்த லாஜிக் பேசுனீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுது எனக்கு பெரும்பான்மை இல்ல, நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் அப்ப வாங்கின வாக்குகள் எவ்வளவு? 1 கோடிக்கு மேல தானே. யாருங்க? எடியூரப்பா என்ன சார் பண்ணாரு? சார் அங்க சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க சார். நம்பர் இல்லன்னா அது வேற சார் சார். இங்க வாக்குகள் அங்க ஆப்போசிஷன் கிடையாது. டிவைட் ஆயிருக்கு சார். சார் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. ஆப்போசிஷன் 59ஆவும் 47ஆவும் இருக்கு. ஒரு கட்சி 108ல இருக்கு. சார் 108ல இருக்கிற கட்சி 118க்கு போறது ஈஸியா? 59ல இருக்க கட்சி 118க்கு வர்றது ஈஸியா? 40 சார் வெறும் நம்பர் சார். இந்த நம்பர் கூட புரியலன்னு பேசுறது எப்படி அந்த சார்? இடத்துல ஒரு பாயிண்ட் பெருமான்மணி, ஒரு 2 ஆப்ஷன் இருக்குல்ல. ஒன்னு, இதுக்கு எதிராக நம்பர்ஸை காட்டி ஆட்சி அமைக்கிறதுன்றது வேற, எவருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போறதுன்றது வேற. அப்படி வாய்ப்பே இல்லங்கிற சார். அரசியல் சாசனப்படி அப்படி வாய்ப்பே இல்ல. அப்படி எப்படி சொல்றீங்க சார்? இன்னைக்கு அதுதான் சார், அததான் சார் சொல்றேன். இவ்வளவு நேரமும் நிர்வாகம் ஐயா விஜய்க்கு பதவி மணி, பிரமாணம். நீங்க குழப்பறீங்க மணி. அரசமைப்பு சட்டத்தின்படி நம்பர் இல்லன்னா ஆட்சி அமைக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் சார். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லி இல்ல சார், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவா சொல்லி இருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிய ஆட்சி அமைக்க கூப்பிடணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் நீங்க, நான் சொல்லிடுறேன் அங்க நம்பர் வேணும் மணி. சார். கவர்னர் நம்பரை கேட்க தேவையில்லை சார். பல தீர்ப்புகள் இருக்கு சார். சரி, நம்ம பேசலாம். சார் நான் நம்பர் சொல்றது சார், நம்பரை நான் தெளிவுபடுத்துறேன் சார். பெருமாள் மணி, சார் நம்பரை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம். அங்கதான் சார் சொல்றேன். பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு நான் அதுல ஆளுநருக்கு இருக்கு. பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நம்பரை இல்ல, நிரூபிக்க. பேசலாம். நீங்க இத தூக்கி முன்னாடி இல்ல, இல்ல, போடுறீங்க. பெருமாள் மணி, நான் அந்த அத பிரியனே கண்டிச்சாரு. பிரியனே என்ன சொன்னார்னா, அப்படி தவறா பயன்படுத்த கூடாது, நம்ம பேசுவது அனைத்துமே ஃப்ளோர் டெஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சார் ஃப்ளோர் டெஸ்ட் பதவியேற்ற பிறகுதான் சார் வரும். நாங்க அதை மறுக்கவே இல்லையே. அப்புறம் என்ன? அங்க நம்பர் வேணும்ல சார். அதுக்கு 5 சீட் தான் சார். ஏன் சார் அது ஒரு பெரிய நம்பரா சொல்றீங்க? பிரியன், பெருமாள் மணி சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது, கிட்டத்தட்ட ஆளுநர் மாளிகை இப்போதே அவருக்கு முதல்வருக்கான எல்லா விஷயங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் நடந்துருச்சுன்றது ஒண்ணு. இது ஒரு இஷ்யூவே இல்லை. எப்படியும் அவர் வந்து பதவியேற்புக்கு அழைக்க தான் வேணும். ஒண்ணு, நம்பரை ரொம்ப எளிதா கொண்டு வந்துட முடியும். தேவைன்னா ஒரு 5-6 தானே, எளிதா நாங்க பண்ணிடுவோம். பாஜக இதெல்லாம் ஒன்றும் அவங்க விரும்புவாங்க, இப்படி இந்த ஆட்சியை தான் அவங்க விரும்பினது அப்படின்றது இல்லை. அதாவது வந்து ஒரு முதல்வர் டெசிக்னேட்டாக இருக்கார், முதல்வராக வரப்போகிற வாய்ப்பு உள்ளவராக இருக்கார் அவர். அதனால வந்து கவர்னரோ எல்லாருமே ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, சட்டமன்ற குழு தலைவராக. ஸோ அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த உரிய மரியாதையெல்லாம் அவருக்கு க்ரௌடு நிறையா அவர் பின்னாடி போகிறதுனால இந்த பாதுகாப்பு அவசியமானதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அவர் ஒரு சிஎம் டெசிக்னேட்ன்ற முறையில் அரசாங்கம் வந்து உரிய மரியாதை கொடுக்கிறதே தவிர சிஎம் ஆனா மாதிரி ஒரு மரியாதை கிடையாது. சிஎம் டெசிக்னேட் தான். ஸோ அவர் சிஎம் பதவி எப்போ ஏற்றுக்கிறாரோ அதுக்கு அடுத்த நிமிஷம் அவர் முதல் கையெழுத்து போட்டு 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நம்பர்ஸை வந்து விஜய் வந்து தேத்த முடியும், 107லேருந்து 118 வந்து தேத்த முடியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் கூட ராஜ்பவன்லேருந்து ஒரு அறிவிப்பு வரலாம், அந்த லெட்டரை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வரலாம். பெரும்பாலும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து எல்லாமே இயல்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா
உடனடியாக வந்து விஜய் போய் சந்திச்ச 1 மணி நேரத்துக்குள்ள அவர் பதவியேற்புக்கான லெட்டரை கொடுத்துருக்கணும் அவரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கிட்ட கொடுத்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேல ஆறுதனால நம்ம இதை பத்தி விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் நம்பர்ஸ் நீங்க ஆதரவு கடிதங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னாரா இல்லையான்றது அதுல ஒரு கிளாரிட்டி சரியா இல்லை. அப்படி கேட்டிருந்தாருன்னா அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா 107 118 அவரால் கண்டிப்பா அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது. மேண்டேட் வந்து மக்களுடைய தீர்ப்பு வந்து அவருக்கு ஃபேவரபுளா தான் இருக்கு. அவர் மெஜாரிட்டி பெராட்டி கூட மக்கள் வந்து இருக்கிற ஆட்சியை அகற்றணும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. பல பேர் கணிச்சது தப்பா இருக்கலாம், நான் உட்பட கணிச்சது தப்பா இருக்கலாம், அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா வந்து கவர்னர் வந்து இந்த விஷயத்துல வந்து எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் விஜய் வந்து உடனடியாக பதவியேற்பு செஞ்சு வைக்கணும். அந்த சந்தேகத்தை கூட பரல. நம்ம இல்லாத ஒண்ணு ஆளுநர் மாளிகையின் மீது இதுல வந்து பிஜேபி வந்து சந்தோஷப்படுவதெல்லாம் என்டிஏ ஓட எதிர்ப்பு இருமுனையா மாறிடுது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் அங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஐசோர் தான் சார், கண்ணீர் எரிச்சல் தான் உங்களுக்கு. அந்த எரிச்சல்ல கொஞ்சம் டிலே பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம் அவங்க. அந்த மாதிரி டிலே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு அல்பத்தரமான பாலிடிக்ஸ். அது இன்னும் தாவேகா தரப்பிலிருந்தும் யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடுத்தது ஆட்சி அமைக்க போறாங்கல்ல, இந்த நேரத்துல அது சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வுகள்லாம் அடுத்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க அக்னீஸ்வரன்? இதுல ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் சார். அதுக்கு இடையூறாக இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது வந்து தாவேகா ஆட்சிக்கோ திமுகவும் அதிமுகவும் ஆளுநர் மாளிகை இது 3 அமைதியா இருக்கணும். சரி, இதுல திமுக அதிமுக என்ன சார் பண்ணாங்க? ஏன்னா இதுல என்ன பண்ணாங்க? மக்கள் ஆளுங்கட்சி மீது வெறுப்புனாலதான் அதிமுக வரும் என்று எதிர்பார்த்தவர்களும் உண்டு. ஆனா 2 கட்சியும் வேணாம்பா, 60 வருஷமா சலிச்சு போச்சு. சரி, ஆனா புதுசா ஒரு தலைவரை பார்த்து நான் நல்ல நோக்கத்துல தான் சொன்னேன். ஆனா இவருக்கு அது எரிச்சல் ஆகுது. பெருமாள் மணி சாருக்கு எரிச்சல் ஆகுது. நான் டிவைன் ஹரிஷ்மான் சொன்னது 60 ஆண்டு கால ஆட்சியிலே வேண்டாம், எல்லாம் வந்து பெரும் கோடீஸ்வரர் பணக்காரங்களுக்கா கொடுத்திருக்காங்க. இவர் பாருங்க, நம்ம ஆளு, நம்ம தலைவர், ஏழை பாலை எல்லாத்துக்கும், அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு பாருங்க. பெண்கள் அமோகமா ஆதரிச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை நாம பதவி பிரமாணம் செய்து வைத்து அவர்கள் ஆட்சியை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும். அதுக்கு ஆளுநர் வந்து இடையூறா இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு சகோதரி ஜோதிமணி அவர்கள் திமுகவில் இருக்கும் போதும் இதே மாதிரி தான் அண்ணன் செல்வ பிறந்தகை பேசி பேசி அது பிரச்சனை உண்டு பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு தான் கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு கொளுத்தி போட்டு விட்டாங்க. அவங்க நிறைய பேச 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 இது திமுகவா அதிமுகன்றது மாறி இப்ப தாவேகாவா பாஜகவான்னு கொண்டு வர செட் பண்றாங்க பாருங்க. 108 பேர் எடுத்த தாவேகா அமைதியா இருக்காங்க. இல்ல, இப்ப உங்களுக்கு வந்து சந்தேகம் இல்ல ஆளுநர் மாளிகை எதுவுமே தடுக்கலன்றதுதான் உங்களோட அது ஆளுநர் மாளிகை எடுக்க வேண்டிய முடிவு இல்ல. ஆனா பெரும்பான்மை வந்து 108 பேரு, இன்னைக்கு 107னே வச்சுக்கோங்க. மீதி உள்ளத நான் 5 பேரை ரொம்ப ஈஸியா எடுத்துருவோன்றாங்கல்ல. ஓகே, எங்க இருந்து எடுப்பாங்க? தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் இருக்கு உள்ளுக்க, திமுக அதிமுக. அங்க இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. 2 விஷயம் சுவாமிநாதன். இப்ப நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ பெருமாள் மணி சொல்ற மாதிரி அதை எளிதாக, ஏன்னா 5ன்றதுனால வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பாமக இருக்கிறாங்க, திமுக கூட்டணி கட்சி இன்னும் நிலைப்பாட சில பேர்லாம் வந்து பரிசீலிச்சுட்டு சொல்றோன்றது அதை அவங்களால கொண்டு வந்துட முடியுன்றது ஒரு கோணம். இன்னொரு சந்தேகம், இப்ப பிரியன் சார்லாம் பேசுற மாதிரி அது பாஜகவுக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு சிக்கல் இல்ல, எப்போதுமே அப்பப்ப சிக்கல் இப்படின்னு 2ஆ தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கல? இது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நிரந்தர சிக்கலுக்குள் போயிட்டாங்க. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட இவர்கள் வந்து முதல்ல காங்கிரஸ் அழைத்தது தவறு, வந்தது தவறு. நீங்கள் வேறு சில கட்சிகள் வந்த பின்பு காங்கிரஸ் வந்திருக்கலாம். அப்ப ஆளுநர்கிட்ட வந்து அது வந்து ஒரு நம்பகத்தன்மையை இவங்க பாஜக எதிரானவர்கள் இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை தந்திருக்கலாம். பாஜக வந்து இப்ப பெருமாள் மணி சொல்ற மாதிரி இது நல்ல விஷயம் தான், காங்கிரஸ் போய் நம்ம எதிர்ப்பு வாக்குகள்லாம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இல்ல, அப்படி நினைக்கலாம். பெருமாள் மணி அவர்கள் சொல்றதை நான் முற்றா மறுத்தளிக்கல. ஆனா அது நீங்க இன்னொன்னு பாருங்க, ஒருவேளை திமுக பக்கம் இருக்கக்கூடிய மிச்ச கட்சிகளும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட அது ஒரு விடுதலை சிறுத்தைகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டோ வந்து விட்டால், பாஜக அப்படியும் யோசிப்பாங்கல்ல, வந்து விட்டா திமுகவை விட மிக வலுவான எதிரியை உருவாக்கிட்டாங்களே பாஜக. மிக வலுவான எதிரிகளை சந்திக்கும். அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா நம்ம அப்படித்தானே தொடர்ந்து பேசுகிறோம். அப்ப 3 மாநிலங்களுக்கான ஒரு வலுவான எதிரி என்கிற ஒரு எதிரி உருவாகிறாங்கல்ல. நீங்க அந்த இடத்த பாஜக ரசிக்காது. இது இருமுனையா உடையுதுன்னா நீங்க சின்ன சின்ன கட்சிகளா உடைந்தா வேறு கதை. ஆனா அதை விட ஒரு வலுவான எதிரி கிட்ட போகுது. அந்த இடம் கவனிக்க வேண்டிய இடம். அக்னீஸ்வரன், எந்த இடம் குறுக்கிட சார்? நம்ம தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு தூரம் தாவேக்கு அது பண்ணி சார் பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போட பாண்டிச்சேரியில ஏன் சார் இவ்வளவு வரல? தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசினார். அங்கே
ஆமா. அதனால இங்க வந்திருக்காரு. அதனால பாண்டிச்சேரியில வரலையோ? பாண்டிச்சேரியில வந்து ரொம்ப மேலெழுந்த வாரியா பட்டும் படாம இல்ல, அதிக அட்டாக் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அங்கேயும் திமுக அரசு தான். அங்கேயும் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு சார். பெருமாள் மணி இது நம்பர் இல்ல. முதல்ல அந்த ஒரு சிக்கல் இருக்கு. நம்பரை மேனேஜ் பண்ணணும்ன்றது தான் ஒண்ணு. இன்னொன்று, அவரோட முழு கவனமும் அந்த நம்பர் மீது தான் இருக்கும். ரெண்டாவது, அரசியல் பேரத்துல நீங்க 110 கூட இருக்கலாம், அந்த 8க்கு தான் வேல்யூ இருக்கும். அது ஒரு பெரிய சவாலான விஷயம்ன்றது ஒண்ணு. காங்கிரஸ் வந்ததுனால அது இன்னும் கூடுதல் சவாலா மாறிடுச்சு. அது இல்லைங்க, எந்த விதத்திலுமே இந்த நம்பருங்கிறதோ எதுவுமே சிக்கலே இல்லை. முறைப்படி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போய் எல்லாமே வரிசையாக நடந்துட்டு இருக்கு. நாம நம்முடைய இந்த பிரிசனர் ஆஃப் பாஸ்டா இருந்து 2017 நடந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ அப்படின்னு நம்முடைய ஊகங்களை வந்து அது மேலே எழுப்புறோம். இந்த நம்மளாவது கொஞ்சம் குறைவான ஊகத்தோட பேசுறோம். இப்ப நீங்க ஆங்கில ஊடகத்துல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் பெரிய பிரம்மாண்டமான ஊகத்தை வந்து இப்போ ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அதுல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு அரசு அமைக்க போறாங்கன்னு ஆங்கில ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஆங்கிலம் பேச தெரிஞ்ச செய்தியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆமா அப்படி ஒரு பேச்சு நடக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் இந்த கதையை பிரம்மாண்டமா எடுத்துட்டு போறாங்க. அது எதுவுமே வாய்ப்பில்லை. கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் இந்த தகவல் எங்கிருந்து வருதுன்றதுதான் நிர்வாகம் முறைப்படி இது நடந்து அவங்க கிட்ட கேட்கணும், எங்க இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னன்னா முறைப்படி வந்து எல்லா சம்பவங்களும் முறைப்படி நடந்துட்டு இருக்கு. அதுக்குரிய கால அவகாசத்தில் நடக்குது. தலைமைச் செயலகம் புதிய அரசை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு ஒரு இடம் மட்டும் பாஜக சந்தேகம்ன்றது எல்லாமே யூக அடிப்படையில் காங்கிரஸை வலுப்படுத்துகிற எந்த சக்தியாக வந்தாலும் நீங்க கடந்த கால வரலாறை பார்க்கிறப்ப, இன்னும் குறிப்பாக மோடி அமித்ஷா வருகைன்னு ஒரு கோடு கிழிச்சு பார்த்தா கூட அப்படி ஃப்ரீ பாஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க? ஐயா அவங்கள பொறுத்தவரை எல்லா ஸ்டேட்டையும் வச்சுட்டு ஐயா அவங்கள பொறுத்தவரை அகில இந்திய அளவில் அவங்களோட எதிரிங்கிறது காங்கிரஸ். தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜக இன்டலெக்சுவல்ஸ், பாஜக அனுதாபிகள், இவங்க எல்லாரும் தமிழகத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய எதிரியாக பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இடத்தில் ஒரு இடம் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல நேரங்களில் மோடி அவர்கள் நீங்க எமர்ஜென்சியாலே நீங்க பாதிக்கப்பட்டவங்க, நீங்க எதுக்காக காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்னு பேசினதுக்கான அரசியல் அர்த்தம் என்ன சார்? அது வந்து இந்த 2026 தேர்தலுக்கு முன்னால இருந்தது. இன்றைக்கு ஒரு கட்சி அவங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் முக்து தமிழ்நாடுனா சொன்னாங்க, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னாங்க. சார் இவங்க தம்பி முடிச்சிடறேன் தம்பி ஒரு நிமிஷம். அவங்க நோக்கம் என்னது? நம்மளால முடியாத ஒன்ன இன்றைக்கு ஒரு புதிய சக்தி வந்து விஜய பாராட்டுறாங்க. எந்த விதத்திலும் இடையூறு கொடுக்க மாட்டாங்க. கற்பனைகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு தூங்க போலாம். மிக விரைவில் ஐயா விஜய் முதல்வராக பதவியேற்று கோட்டைக்குள் செல்வார். நிறைவு சுற்று பிரியன் திட்டமிட்டபடி பதவியேற்பு நடக்குமான்றதான் பேசிட்டு இருக்கோம். எப்படி அடுத்தடுத்த காட்சிகள் வரும் சுருக்கமா சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு கவர்னர் கொஞ்சம் டிலே பண்ணி நாளைக்காவது அழைச்சிடுவார்னு நினைக்கிறேன். அவங்க என்ன டேட் சொல்கிறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் இந்த டிலே வந்து கவர்னர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய கருத்து. இல்லை, இது கொஞ்சம் தாமதம் காரணம் வந்து கவர்னர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவர்களை அழைக்கணும், விரைவிலேயே அதற்கு அழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத தான் இதை உள்வாங்கிக்கிறேன். இந்த சிக்கல்கள் எல்லாம் களையப்படும். நான் சொன்னது போல காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலாக சீக்கிரம் வந்ததான் இங்கே பிரச்சனை என்பதாக. அக்னீஸ்வரன், இது நிறைய சிக்கல்கள், நிறைய ஆச்சரியங்கள், நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து யாரும் இது பண்ணிக்கிற வேணாம். ஆனால் கழகங்கள் இல்லாத இந்தியான்னு சொல்லி தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு. இப்போ அந்த குரல் இல்லை, ஆனால் செயல்பாட்டுக்கு வந்துருச்சே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் கொளத்தூரில் அவர் தோற்க வேண்டிய ஆளா? தோத்துட்டாரே. எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியலில். அதுதான் என் பார்வை. எது வேண்டுமானாலும் அப்படின்றீங்க. எது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு நன்மைக்காக மாறினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறது என்றால் தமிழக மக்கள் மனப்பூர்வமாக ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு 118 கொடுக்கல, ஆனா 2 பேருக்கு சேர்த்து 120 வருதுல. இதெல்லாம் உங்களுக்கு பேராசைப்பட்டா, நீங்க பேராசைப்பட்டா அது ஓகே. இதெல்லாம் பேராசை இல்லையா? ஆண்ட கட்சிகள் ஆசைப்பட்டால் அது பேராசை. மணி நீங்க சம்ம பண்ணிரலாம், எதுவும் நடக்கலாம். சுருக்கமா அதாவது முறைப்படி தேர்தல் நடந்தது, முறைப்படி தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அவங்களும் முறைப்படி தான் 120 வச்சிருக்காங்க. அமைப்பதற்கான வேலைகள் முறையாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முதல்வராக பொறுப்பேற்பவருக்கு என்னென்ன மரியாதையை அரசு தரப்பில் வழங்க வேண்டுமோ அதெல்லாம் அவருக்கு முறையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த இடத்துல தான் நான் சொன்னேன்,
25/8/2025 சரி. அவர் முதல்வராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவாருன்னு சொன்னேன். அப்பவும் அண்ணனை போன்றவர்கள் சரி. இல்லைன்னாங்க. இன்றைக்கு 108 இடங்களோடு நன்றி. நாளையே அவர் முதல்வராக விரைவில் பொறுப்பேற்க போகிறார். நன்றி. இப்போதும் அண்ணனை போன்றவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பாயிண்ட் டேக்கன். ஒரு முக்கியமான பெருஞ்செய்தியை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அக்னீஸ்வரன், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் இதற்கான ஒரு புள்ளியை சொல்லியிருந்தீங்க, அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் முக்கியமான அம்சம்ன்றது அதிமுக பதவியேற்கலாம், அதுக்கு திமுக ஆதரவளிப்பதாக தகவல், தனித்தனியாக ஆலோசனை செய்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடிகர் விஜய் அதிமுகவின் பொதுச் செயலாளரை நேரடியாக பார்த்திருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், பிரச்சாரத்தில் எல்லாரும் பேசுகிறது தான். ஆனால் தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை 118 நமக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுக்கு பிறகும் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் சொற்ப எண்ணிக்கை நம்பர்களே இருக்குது. ஆனால் அதிமுகவிற்கு அது 5 ஆண்டு காலம் ஒரு நீட்டித்த ஆட்சியை கொடுக்க முடியும், அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை, எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால நம்ம போய் கேட்டிருக்கலாம் என்கிற எண்ணிக்கை அந்த மனசுல வச்சிருந்தால் இந்த 48 மணி நேரத்தில் அவர்கள் பம்பரமாக சுழன்று இந்த ஆட்சியை அவர்கள் தொடக்க நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த செய்தி இது நடக்க பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா என்பது எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பான்மை 108 கிடைச்சும் ஆட்சி அமைக்க முடியலன்னா அடுத்த நிலை என்ன? திரும்ப இன்னொரு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. சரி, அந்த முடிவை கருத்தில் கொண்டு தலைவர்கள், எல்லா தலைவர்களும், என்ன தலைவர் 3 தான், 3 கட்சி தான், தாவேகா, திமுக, அதிமுக. சரி, அப்ப தாவேகா அந்த இதே பண்ணல அப்படின்னா அடுத்த 2 கட்சியின் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவாக எது இருந்தாலும் அது தமிழ்நாட்டின் நன்மை கருதி அதை ஏத்துக்குருவோம். நம்ம பார்க்குற செய்தி, நம்ம டிபேட்லேயே பேசிருந்தோம், ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் இது பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை எப்படி, இந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்க சார்? தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இதுவரை இருதுருவ அரசியலாக இருந்தது. இப்போ முதல் முறையாக 2 கட்சிகளோட ஈகோவையும் டச் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் ரொம்ப முக்கியமாக 75 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட திமுகவை கிட்டத்தட்ட ஒரு பவள விழா பாப்பா அப்படின்னு சொன்ன இடமா இருக்கலாம், அண்ணா திமுகவை பல்லாங்குழி பாப்பா அப்படின்னு சொன்னதாக இருக்கலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பா ஆட்டத்தை இல்லை, இது ஆட்சி கட்டிலின் மீதான ஆட்டத்தை. அப்படிதான் இதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? இப்படியெல்லாம் மாநில கட்சிகள் நடந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுதாரணம் பீகார்லேயே இருக்கு. நிதிஷ்குமார் அவர்களுடைய முதல்வராக இருந்தபோது தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்திருக்கார். அவங்களுக்குள்ளாட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்கான முன்னுதாரணமும் இருக்கு. புதிய எதிரி வந்தா ஆட்டத்தை கலைச்சு ஆடுறது. இப்ப நீங்க காலப்போக்கில் நீங்க விஜய் கட்சி வலிமை பெற்றிருந்தா எதிர்காலத்தில் இது நடக்க போகுது. அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து அவரை வீழ்த்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு இயக்கம் பலவீனப்படதானே வேணும். இன்னைக்கு அதிமுக 3வது இடத்துல இருக்கிறது, நாளைக்கு அது 2வது இடத்துக்கு போனா திமுக 3வது. இதுல பாஜக இப்ப இதற்கு முன்பு நம்ம பேசணும்ல, பாஜக இதை அனுமதிப்பாங்களா? ஏன்னா அவங்க அலைன்ஸ் தானே ஏடிஎம்கே. அப்படி அது என்ன புரிஞ்சு இல்ல, இதுல பாஜகவுக்கு யார் கூர்மையான எதிரின்னு இருக்குல்ல, ஏற்கனவே இருந்த எதிரியை அகற்றுவதற்காக அதிமுகவோடு கைகோட்டுறாங்க திமுக என்கிற எதிரியை. அதே நேரத்தில் அதை விட வலுவான ஒருவரோடு காங்கிரஸ் கைகோர்க்குது இல்ல. இன்னைக்கு தமிழக மக்களால் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அந்த புள்ளியிலிருந்து இதை அணுகுனா இப்படியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம். பட் அது எந்த அளவு, ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயர் வருகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் தோல்வியடைந்திருக்கார். அப்ப முன்னாள் முதல்வர் என்கிற அடிப்படையில் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வரலாம். பட் இது எல்லாம் சாத்தியமா நடைமுறைக்கு என்பதை தெரியல நமக்கு. சாத்தியம் என்பதை விட இந்த நேரத்தில் தாவேகாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். பிரியன், எப்படி பார்க்கறது? இது ஆங்கில ஊடகங்கள்ல பேசப்படுறது நிறைய, இது தகவல்கள் வரதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாலிடிக்ஸில் எது வேணால் நடக்கும்ன்ட்டு நம்ம சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போய் பேசுறது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். இது ஒரு வைல்டு இமேஜினேஷனாக நான் நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது அரசியலில் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ உதாரணமாக விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு போத் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற சிபிஎம்மும் சப்போர்ட் பண்ணாங்க. அது நம்ம பார்த்தோம். அதனால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா சில அரசியல் அவசரங்கள் காரணமாக சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சமயத்தில் இந்த சூழலில்
இந்த மாதிரியான ஒரு பழனிசாமி முதல்வராக வச்சுட்டு திமுக ஆதரிக்கிற ஒரு விஷயம் என்ன, அப்போது தாவேக்காவினால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாத ஒரு சூழலில் இந்த மறுபடியும் கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போக வேண்டாம், யாரும் எலெக்ஷனை சந்திக்க ரெடியாக இல்லை அப்படின்ற சூழலில் இது மாதிரியான ஒரு ஏற்பாடு வரதுக்கான வாய்ப்பு, அல்லது இருதுருவ பாலிட்டிக்ஸாக இருந்த தமிழ்நாட்டில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், அவரை எங்கேயே மடக்கணும் அப்படின்ற ஒரு லெவலில் ஒன்று சேர விஷயம் இருக்குல்ல. இந்த ரெண்டு விஷயமே சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா நீங்க முதல்ல இந்த மக்கள் செய்தி எப்படி என்ன நகர்வு நமக்கு தெரியல, நாளைக்கு தான் அத கிளாரிட்டி கிடைக்கும். மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறது கண்டிப்பாக இருக்கிற ஆட்சியை அகற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க மக்கள் உணர்வை மீறி திமுக ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ரோலை அது பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த வாட்டி. ஆக்சுவலா அந்த ரோலை அது பர்ஃபார்ம் பண்ணாத இந்த மாதிரி குறுக்கோயில போச்சுன்னா தாவேக்கா இன்னும் செல்வாக்கு பெறும், இன்னும் அதிகமான செல்வாக்கு பெறும். அதனால இந்த மாதிரி குறுக்கு வழி, அந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி எங்கேயோ யாரோ கொளுத்தி போட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுறது வச்சுக்கோங்களேன். இது திமுகவுக்கும் நல்லது இல்ல, அதிமுகவுக்கும் நல்லது இல்ல. ரெண்டு பேரும் இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு எது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுல இப்ப ஒரு முக்கியமான ரெண்டு அம்சம் இதுலயே நம்ம ஏன் விசிக்க அவங்க ஆலோசனை கூட்டத்தை தள்ளி போடுறாங்க, சிபிஎம் தலைமை என்ன அதை என்ன புரிஞ்சுக்கிறாங்க சார்? அவங்க தாவேக்காவோட வேறு விதத்துல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கலாம் சார், அவங்க டிமாண்ட் ஏதாவது வச்சிருக்கலாம், அது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால அது ஒத்துனாதான் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது தலைவர்கள் முடிவெடுக்கிறதான கடைசியில. சிபிஐ சிபிஎம்லாம் கூட்டணியிலே கண்டினியூ வரணும்னு சொல்லியிருக்காங்க, அது அவங்க சொல்லியிருக்காங்க, சிபிஎம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எது எப்படி போனாலுமே இந்த மேண்டேட்ன்றது மக்கள் கொடுத்த தீர்ப்புன்றது தாவேக்காவுக்கான மேண்டேட் தான். அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பினீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க குறுக்கோயில போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பினீங்கன்னா யார் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்க தான் அன்பாப்புலர் ஆயிடுவாங்க. அது ஒரு டிஸ்டர்ப் இருக்கு. ஏற்கனவே திமுகவை பத்தி பல விதங்களை குறை சொல்லி சிம்பத்தியை வாங்கிட்டாரு விஜய். இன்னும் இதை பண்ணீங்கன்னா இன்னும் மோசமா போவாங்க நிலைமை. ஆனா இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியில திமுகவோ அதிமுகவோ ட்ரை பண்ண மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. பெருமாள் இப்ப ஊடகங்கள்ல இருக்கிறப்ப நிறைய கோணங்கள்ல செய்திகள் வரும், நகர்வுகள்னு நம்ம நிறைய உள்ளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நாளை தெளிவுபடுத்துகிற போதுதான் நமக்கு ஒரு தெரியும் இது இந்த செய்தியின் தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த செய்தி பெருசா இப்ப பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? இது தாவேகாவினுடைய வெற்றி தமிழ் அறிவுலகத்தை எந்த அளவுக்கு ரொம்ப பாரதூரமா கற்பனை பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முதல் உதாரணம். என்னன்னா இன்னைக்கு ஆளுநரை முதல்வராக பொறுப்பேற்க இருப்பவர் சென்று சந்தித்து கடிதத்தை வழங்கிவிட்டு வந்த பிறகு திடீரென இது இந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு 20-25 நிமிஷத்துல இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வருது, அப்படியே தேசிய ஊடகங்கள் இதை கேரி பண்ணுது, அதுக்கப்புறம் அப்படியே மாநில தமிழ் ஊடகங்கள் இதை எடுக்குது. பொதுவாக தமிழ் ஊடகங்கள் இந்த மாதிரி செய்திகளுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்படி வரவே மாட்டாங்க. ஆனால் இது இப்படி வருது. இப்போ இல்ல வந்ததுனால இப்படி தகவல்கள் இருக்கு, இப்படி நடக்குது, என்ன ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம ஒருவேளை இப்படி ஒரு வாய்ப்புல திமுகவும் அதிமுகவும் போறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வருவாங்க, ஒருத்தர் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, ரெண்டு பேருக்கு இது அட்வான்டேஜ் ஆயிரும். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இந்த வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல அவங்க அடுத்த தேர்தலில் கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பாங்க. இது முதல். இது ரெண்டாவது, ஒருவேளை இது வேறு இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற சக்திகளால் இப்படியாப்பட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கட்சிகளும் தங்களுடைய எம்எல்ஏக்களை கவனமா பாத்துக்கணும். ஒன்று இந்த இடம் தான் முக்கியமான இடம். இல்ல அதுல ஒன்று, இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க, இந்த தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க பொறுப்பாக எதிர்கட்சிக்கான ரோலை செய்வோம் அப்படின்றது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்து அதிமுகவிலும் அப்படிதான் முதல் அறிக்கையும் இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல எதுவும் காட்சிகள் மாறி இருக்கா? இதை எப்படி இந்த கேப்பை புரிஞ்சுக்கிறது? இல்ல, இந்த செய்தி பரவுகிற வேகம் இருக்குல்ல, எந்த காட்சிகளும் மாறவில்லை. இந்த செய்தி எப்படி பொதுவா சமூக வலைதளங்கள்ல தான் ஒரு செய்தி வேக வேகமா பரவும். அதற்கு இணையான வேகத்துல ஆங்கில செய்தி தொலைக்காட்சிகள்லையும் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள்லையும் இதுவரை இவ்வளவு நாட்கள்ல நம்ம இப்படி ஒரு செய்தியை பார்த்ததே இல்லை. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது ஏன் இவ்வளவு வேகமா இது பரவுது? அப்ப எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா, ரெண்டு கட்சிகளும் இப்படி செய்தியை பரப்ப விடுகிறவருடைய நோக்கம் இப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு கூட அவங்க போறாங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை எடுத்து தாவேகாவோட போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இது வதந்தின்னு தான் நான் நம்புறேன். இதன் நோக்கம் என்னவா இருக்கும், பின்னாடி இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நிச்சயமா பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜ் சேவிங்கா கூட இந்த நேரத்தில் ஆட்சியை இழக்கிறாங்க, கூட்டணிகள் இது உடையுது,
அஇஅதிமுக கூட்டணியில இருந்து கூட சில கட்சிகள் சரி. போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுடைய கடைசி முயற்சியா இருக்கலாமே தவிர பெரிய தலைவர்கள் இப்படியாப்பட்ட முயற்சிகளை நிச்சயமாக முன்னெடுக்க மாட்டார்கள் தான் நான் நம்புறேன். அக்னீஸ்வரன் அப்படிதான் இதை புரிஞ்சுக்கிறதா? இதற்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது இவங்களுக்கு எந்த வகையிலும் பலன் தராது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறதா? யாருக்கு பலன் தராது? அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே அது பலன் அளிக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு வேணா பெனிஃபிட்டா இருக்கலாம், தாவேகாவுக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு. பிரியன் சொல்றாரு இது இப்படி அவர் யூகத்தில் இருந்து தான் இது ஒருவேளை அப்படின்னு போட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தா பாரதூர விளைவை ரெண்டு பேருக்குமே ஏற்படுத்தும்னு. அப்போ இந்த செய்தியினுடைய தன்மை என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இஃப் அண்ட் பட்ஸுக்கெல்லாம் நம்ம அனுமானத்தில் முடிவு சொல்ல முடியாது. ஆனால் பாஜக வந்து ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், அதெல்லாம் நம்ம இங்கே கணக்கில் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. விபி சிங்கை பற்றி சொன்னார், அப்போ பாஜக ஆதரிச்சிச்சு. ஆனால் அதே பாஜக மண்டல் கமிஷன் 27% இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தினால் இந்த ஆட்சியை கவிழ்த்ததும் பாஜக தான். ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இருந்தாலும் நான் மண்டல் கமிஷன் 27% நடைமுறைப்படுத்தியே செல்வேன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டு போனார். அது இன்னு வரைக்கும் இந்திய திருநாட்டில் நடைமுறையில் இருக்கு. அது மாதிரி இங்க நீங்க கிரிதர் கோமாங்கோ நீங்க ஒரு ஓட்டுல ஆட்சியை ஜிஎம்சி பாலயோகி நடைமுறைப்படுத்தினார். இந்த சிக்கல் இப்ப அரசியல் சாசனத்துக்கும் அரசியல் கட்சி பெற்ற வெற்றிக்கும் நடுவுல 3 கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு யுத்தம், ஒரு முனை போட்டு இங்கேயும் தொடருது. இப்போ சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாதவர்கள்லாம் கரம் கோர்க்கிறாங்க. ஏன்னா அந்த கரம் கோர்ப்பை எதிரி தீர்மானிக்கிற தன்மையை பார்க்கிறோம். சிவசேனாவை காங்கிரஸ் ஆதரித்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு கூட்டணியில இருந்துட்டு அப்படியே மேண்டேட் மாதிரி தேவகவுடாவை வந்து ஆதரிக்கிற தன்மையை பார்க்கலாம். சுவாமிநாதன் சொன்ன மாதிரி நிதிஷும் லல்லுவும் இணைகிற தன்மையெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்படி இதை புரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒரு கோணம் இந்த செய்திக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக அப்படி ஒரு திமுக இப்போ பிஜு பட்நாயக் கூட முயற்சி எடுத்தார் 78 திமுக அதிமுக சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்தார். அது நடக்கலைன்றது வேற விஷயம். ஏதோ ஃபண்டமெண்டலாக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள், ரெண்டு பேருக்கும் கொள்கை அளவில் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா கூட அவர்கள் தலைவர்கள் வெவ்வேறு தலைவர்கள், அவர்கள் காட்டின வழி வேறு. திமுக என்பது ஒரு தீய சக்தி என்பது தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டின ஒரு வழியாக பார்க்குறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் இவங்க ரெண்டு பேர் கைகோத்தா தான் நம்ம பைபோலார் பாலிடிக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்க கூடாது, வரக்கூடாது அப்படின்னு எண்ணத்தில் போனாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கே நல்லது இல்லை. அதில் ஒரு முக்கியமான கோணம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இணைச்சிட்டா அது கட்டாயம் இவங்களுக்கான பைபோலாரா இருக்காது. இவங்க மெர்ஜர் ஆயிட்டாங்க, சிங்கிள் போலார் ஆயிடும். அது ஒரே இதா போலார். ஒருத்தர் ஆயிடுவாரு, இப்ப இன்னொருத்தர் தானே அந்த மாற்று முகாம்ல வந்துருவாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னா அப்ப அங்க தாவேக்கா என்ன பலமாயிட்டு இருப்பாங்க, அடுத்து தாவேக்கா இன்னும் பலமா வருவாங்கல்ல. நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஆட்சியுடைய குறைகள் சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்து அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் அதிமுக ஆள விட்டீங்கன்னா அந்த அதிமுக மேலே இருக்கிற வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த அதிமுக மேலே இருக்கிற பிரச்சனைகள், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே திமுக மேலேயும் சேர்ந்து தானே விழும். ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தாவேக்கா எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் கூட தானே செய்யும். இந்த வாட்டி 107 அடுத்த வாட்டி 177 வருவாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு வாட் யூ கால் தட் இந்த மாதிரியான ஒரு அதிரடி இருக்குல்ல, இந்த மாதிரியான அதிரடிகளை இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இது யாரோ ஒருத்தர் வந்து ரூம் போட்டு யோசிச்சு இதை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது திட்டமிட்ட பரப்புற ஒரு வதந்தி. இதுக்கு பின்னாடி பெரும்பான்மை சொல்ற மாதிரி அதிமுகலயோ திமுகலயோ ஒரு 15 பேர் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் யாராவது இறங்கியிருக்காங்களோன்னு தெரியல. ஒரு இல்லை, இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு கட்சியோட 15 எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி போயிருக்காங்க. அந்த கட்சி எதுன்னு சொல்ல விரும்பல. அதாவது பெருமாள்மணி விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் இது மாதிரி 1000 தகவல்கள் இனிமேல் கொட்ட போகுது. அங்க ரூம் போட்டாங்களாம், இங்க வேலி செய்தி ஊடகமே, ஒரு தமிழ் செய்தி ஊடகமே போட்டோவோட போட்டிருக்காங்க. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். எனக்கு நம்பர் இல்லாம 2/3 இல்லாம எப்படி மணி, அதுல வாய்ப்பே இருக்காது இல்ல. நீங்க 2/3 இல்லாம நீங்க 15 பேர் போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க என்னன்னு தெரியாதுல்ல. ஏன்னா இது வந்து ஒரு செய்தி சேனலோட கார்டாவே வந்திருக்கு. சுவாமிநாதன், என்ன வெவ்வேறு காட்சிகள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆமா சார். சரி, இல்ல ஒருவேளை இப்போ புரிதலுக்காக சிபிஎம் சிபிஐ விசிக இல்லன்றதுனால மாற்று முயற்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, இது மாற்று முயற்சி. ஏன்னா நம்ம இன்னொன்னையும் கனெக்ட் பண்ண வேண்டியது. நேத்து வந்து லீமா ரோஸ் சொன்னது,
பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னதை எல்லாத்தையும் சேர்த்து பேச வேண்டியிருக்காது. நிச்சயமா எல்லாவற்றையும் நாம் கலந்துதான் பேச வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த திமுக அதிமுக நான் சொன்ன மாதிரி இருதுருவ அரசியல் தமிழகத்தில் இருந்தது. பிரியன் சார் சொன்னது மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இருதுருவ அரசியல் என்பது தாவேக்காவால் வலிமை பெற்றுவிடும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, ஆனா அவர்கள் ஒரு வரியில கிடக்கலாம் தாய் கழகம் அப்படிங்கிற பேர்ல. ஆனா அதை விட மிக முக்கியமா அந்த இருதுருவ அரசியல் என்பது அதை தக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. சோ இது 2 கட்சிகளும் சேர்வதிலையும் சில சிக்கல்கள் இருக்கு, அது இல்லாமல் இல்ல. சோ அந்த அடிப்படையிலும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் பார்த்தா இது வந்து இன்னைக்கு சிபிஎம் தள்ளி வைத்திருக்கிற இடமா இருக்கலாம், விசிகா தள்ளி வைத்திருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமான காரணம் இருக்கு சார், ஆளுநர் தள்ளி போட்டுக்கிட்டே போறார். அப்ப அவருக்கு தள்ளி போறதுக்கான ஒரு காரணம் வேணும். இப்படியான ஒரு செய்தி வருகிற பொழுதும் அது கூட ஆளுநர் ஏன் தள்ளி வச்சாருங்கிறதுக்கான நியாயத்திற்கான காரணமாக இருக்கலாம். அதற்காக கூட இந்த செய்திகள் உருவாக்கப்படும். சோ அவர் டைம் கொடுக்கிறார், யாருக்கோ டைம் தராருன்னு புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்ல மணி. ஆளுநர் அவகாசம் கொடுப்பது அப்படின்றது தாங்கள் விரும்பியவர்கள் பெரும்பான்மை பெறட்டும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்போன்றது ஒரு கோணம். எதிர்முகாம்கள் இருப்பவர்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கிறதுன்றது தன்மையா எப்படி மணி? இதுல இப்ப நீங்க இப்படி நடந்ததுன்னு வைங்க, இப்போ இந்த 2 பெரிய கட்சிகள்ல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போய் தாவேகாவை வந்து நாளைக்கு ஆதரிக்கிறாங்கன்னு வைங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கூட்டணி கணக்குகள் திரும்பவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால இந்த திட்டமிட்டு பரப்பப்படுகிற இந்த செய்திக்கு பின்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இது நிச்சயமா நடக்க போறதே இல்ல. தமிழ்நாட்டினுடைய பெரும் தலைவர்கள் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பரப்பப்படுகிற செய்திக்கு பின்னால் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ காய் நகர்த்தல் இருக்கிறது. அது என்னங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். நிச்சயமாக இது வந்து இந்த செய்தி வந்து நம்ம பயப்பட வேண்டிய செய்தி இல்லை. ஆனால் இந்த செய்தி பரவிய விதமும் பரப்பப்படுகிற விதமும் ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருக்கிறது. அதை யார் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. மிக்க நன்றி. ஒரு நீண்ட நெடிய விவாதம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.